இந்த 5 வகை நபர்களில் ஒருவரை திருமணம் செய்தாலும் உங்கள வாழ்க்கை நரகம்தானாம். எஸ்கேப் ஆகிக்கோங்க. காதல் மற்றும் மோகம் எல்லாம் நல்லது, ஆனால் ஒருவரை திருமணம் செய்யும் போது நீங்கள் யதார்த்தமாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஒன்றாக வாழத் தொடங்கும் போது திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை நரகமாக்க முடியும் என்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில பண்புகள் உள்ளன. உங்களுக்கு நன்கு தெரிந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் வாழ்க்கை துணையாகவும் அப்படியே நடந்து கொள்வார்கள் என்று கூற முடியாது. எனவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவே கூடாத சில வகை மனிதர்கள் உள்ளார்கள். இவர்கள் உங்களை வாழ்க்கையை நரகமாக மாற்றக்கூடியவர்கள். இவர்களை தவிர்ப்பதே உங்களுக்கு நல்லது. 1. பொய் சொல்பவர். அதிகம் பொய் சொல்பவர்கள் மற்றும் உங்களிடம் இரகசியமாக இருப்பவர்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக உங்களிடம் ரகசியமாக இருப்பவர்களை திருமணம் செய்ய வேண்டாம். இந்த வகையான ஆட்கள் சில நேரங்களில் பெரிய மோசமான ரகசியங்களை மறைப்பார்கள். இது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். சில சமயங்களில் பொய்யர்கள் மிகவும் பொய் சொல்கிறார்கள். அவர்கள் அதை உண்மை என்று நம்பத் தொடங்குகிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, கடைசியில் நீங்கள் கூட பாதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் உண்மை எப்போதும் வெல்லும். மேலும் அந்த மறைக்கப்பட்ட ரகசியத்திற்கு பின் என்ன உண்மைகள் உள்ளன என்பது யாருக்கும் தெரியாது. 2. வெளிவேஷம் போடுபவர்கள். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வேறொரு விஷயத்தை செய்யும் சிலர் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை அவர்கள் செய்வார்கள், அதே விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் அவர்கள் கண்களுக்கு தவறானவர்களாக தோன்றுவீர்கள். இந்த நபரை நீங்கள் திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களின் குணம் உடனடியாக வெளிப்படாது. சிறிது காலத்திற்கு பிறகு நீங்கள் அவர்களின் குணத்தை அறிந்து அதிர்ச்சி அடையலாம். எனவே இந்த நபர்களை முன்கூட்டியே அடையாளம் தெரிந்து அவர்களை தவிர்ப்பது நல்லது. 3. பாவப்பட்டவர்கள் போல நடிப்பவர்கள். எல்லா நேரத்திலும் சினுங்குகிற தன்னை பாதிக்கப்பட்டவர்களாக காட்டிக்கொள்ளும் ஒரு வகை மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாவப்பட்டவர்கள் போல தெரிவார்கள் மற்றும் மிகவும் எதிர்மறையாக இருப்பார்கள். கடந்த காலத்தில் யாராவது அவர்களை காயப்படுத்தினால் அவர்கள் அதை விடவில்லை, அது இன்னும் அவர்களை பாதிப்பதாக நடிப்பார்கள். இன்று அவர்கள் செய்யும் எந்த தவறும் வேறு ஒருவரின் காரணமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களின் பாதிக்கப்பட்ட சுவர்கள் மிகவும் உயரமானவை. அதனை தாண்டி அவர்களை உங்கள் வாழ்க்கையுடன் இணைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதல்ல. 4. தன்னுடையது என்ற எண்ணம் உடையவர்கள். இந்த நார்சிசிஸ்டிக் மக்கள் தலைவலி போன்றவர்கள். ஆரம்பத்தில் சிலர் இதை சுவாரஸ்யமாக கருதுகிறார்கள், அதை நம்பிக்கையாகவும் அழகாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் இறுதியில் நீங்கள் தப்பி ஓட விரும்புவீர்கள். உலகம் தங்களை சுற்றி வருகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் தான் ஈர்ப்பு புள்ளி, பிரபஞ்சத்தின் மையம். இந்த எண்ணம் ஒருபோதும் தவறு இல்லை. அவர்கள் பட்டியலில் நீங்கள் எப்போதும் இருக்க மாட்டீர்கள். 5. உறுதித்தன்மை அற்றவர்கள். இத்தகையவர்கள் உங்களிடமிருந்து உணர்ச்சிகளை உறிஞ்சுகிறார்கள். அவர்கள் உங்களை திருமணம் செய்து கொண்டாலும் அவர்கள் எப்பொழுதும் உறுதியை பற்றி நிச்சயமற்றவர்களாக இருப்பார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் எப்போதும் உங்களை ஒரு எல்லையிலேயே வைத்திருப்பார்கள். உங்கள் சொந்த நலனுக்காக நீங்கள் தவிர்க்க வேண்டிய எதிர்மறையாளர்கள் அவர்கள்.